அன்பு சொந்தங்களான மிதுன ராசி அன்பர்களுக்கு. இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே கடவுள் தான் துணைன்னு நம்புவாங்க. இன்னும் சொல்லப்போனா, எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டயும் உதவின்னு போய் கேட்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதேபோல தன்னுடைய தகுதியை மட்டுமே நம்பி வாழக்கூடியவங்க, மத்தவங்க தன்ன கீழ இறக்கி பேசினாலோ, மத்தவங்க பெருசா வந்துட்டு ஆட்டிட்யூட் காட்டினாலும் இவங்களுக்கு சுத்தமா புடிக்காது. புதன் பகவான் தான் இவங்களுக்கு ராசிக்கு அதிபதி இல்லையா? இதனால இவங்க எப்பவுமே தனிமையிலே திட்டம் தீட்டி சவாலான விஷயங்கள கூட சாதிக்கக்கூடியவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் எதுவும் பெருசில்லன்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் நம்மளால செய்ய முடியுங்கிறத உறுதியா நம்புவாங்க. எல்லா விஷயங்களையும் நியாயத்தையும், தர்மத்தையும் கடைபிடிப்பாங்க. உண்மைக்கு புறம்பா ஒரு நாளும் பேசவும் மாட்டாங்க, நடந்துக்கவும் மாட்டாங்க. இவங்களால ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க, அதுக்கு வந்துட்டு இவங்க கால்ல விழ கூட தயங்க மாட்டாங்க. அதே மாரி நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் ஏத்துப்பாங்க. தலகணம் இல்லாத, தன்னடக்கம் கொண்டவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய 5/12/2024 முதல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையை நீங்க அனுபவிக்க போறீங்க. சொல்லப்போனா உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே தீர போகுதுங்க. கோடீஸ்வர யோகத்தினால உங்களுடைய நிதி நிலையும் சரி, உங்களுடைய பொருளாதார நிலையும் சரிங்க உயர்வுக்கு போக போகுது. அது என்ன, எப்படி அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே. முருகனுடைய நாமத்தை சொல்லி முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோ பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. வருஷத்துடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதத்துடைய முதல் வாரத்துல தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களோட சஞ்சாரத்த வச்சு பார்க்கிறப்போ, சூரிய பகவான் விருச்சிக ராசியில பயணம் பண்றாரு. செவ்வாய் பகவான் கடக ராசியில இருக்காரு. புதன் பகவான் விருச்சிக ராசியிலே சேர்ந்து இருக்காங்க. இதனால தான் புதாதிய ராஜயோகம் உருவாகுச்சு. 26ஆம் தேதி புதன் வந்து வக்ரகதியில மாறி இருந்தாரு. இதனாலயும் உங்களுக்கு பலன்கள் உண்டு. ரிஷபத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இதனாலேயே ஒரு யோகம் இருக்கு. சுக்கிரன் தனுசு ராசியில பயணம் பண்றாரு. டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு இவர் வந்து மாற்றமும் ஆகுறாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்துல அமர்ந்திருக்காங்க. மீன ராசியில ராகு பகவானும், கன்னி ராசியில கேது பகவான். டிசம்பர் மாதத்துடைய முதல் வாரத்துல இப்படிதான் கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடருது. வேற எந்த கிரகங்களும் இந்த மாதத்துல மாற்றம் ஆகல. மிதுன ராசி பாக்குறதுக்கு என்னவோ வலுவில்லாத மாதிரி இருப்பாங்க. இவங்களுடைய புத்தியுடைய வலுவு வந்துட்டு யாராலையும் சமாளிக்க முடியாது. எதிர்ப்புகளையும் புத்திசாலித்தனத்தால முறியடிக்கும் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க இவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. சோ இதனால அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். அரசு சம்பந்தமா ஏதாவது வரி பணத்தை நீங்க நிலுவையில வச்சிருந்தாலும் இப்போ வந்துட்டு கட்டிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அடுத்ததான் மிதுனராசி பொறுத்தவரைக்கும் வேலை காரணமா கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. இருந்தாலும் அந்த அலைச்சல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். உழைப்புக்கு ஏற்ற உயர்வை கொடுக்கும். வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசு கோணாம நடந்துக்குவாங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். குறிப்பா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நண்பர்களை வந்துட்டு அதிகமா நம்ப வேண்டாம். நண்பர்கள் அப்படிங்கிற பெயர்ல உங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். சோ யாரையும் நம்பாமல் இருப்பது சிறப்பு. அடுத்த சந்திர பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்குறாங்க. கமிஷன், வியாபாரம் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல 2ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. பொருளாதார வளர்ச்சியும் இருக்க போகுது. இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை மட்டும் கையாளுறப்ப கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க. புதிதாக அறிமுகமான பெண்களுடைய பழக்க வழக்கங்களை நெருக்கமா வச்சுக்க வேணாம். ஆண்களா இருந்தாக்க பெண்கள் கிட்டயும் சரி, பெண்களா இருந்தீங்க ஆண்கள் கிட்டயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா எதிர்பாலினத்தினால நீங்க சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 6ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. மத்த கிரகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும், லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். தொழில் ரீதியா, பண ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா இருக்கு. ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலமும் லாபம் உண்டு. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேங்க. கோடீஸ்வரர் தான் நீங்க. இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் நீங்க கோடீஸ்வரர் தான். ஏன்னா வருமானம் அப்படிங்கிறது எதிரிகளையே பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அதீத வருமானம் உண்டு. கூலி வேலை செய்றவங்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்க குபேரன் ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். மேடம் நான் அன்றாடம் ஒரு ரூ. 100 ரூ. 200 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000, 2000 சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அமையும். வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டா போதும். அடுத்த குரு பகவான பொறுத்தவரைக்கும் ஜாதகத்துல 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ஊழியர்கள பொறுத்தவரைக்கும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. ஏன்னா பணியிட சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கு. சிலர் வந்து வேலை மாறலாம் அப்படின்னு நினைப்பீங்க. தாராளமா இப்ப வந்துட்டு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். அடுத்து சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்துல இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. ஆனா மேல் அதிகாரிங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அது பிரச்சனையே கிடையாது.
உங்களுடைய வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். அது சனி பகவான பொறுத்தவரைக்கும் தொழில்காரகன் இல்லையா? இவரு உங்க ஜாதகத்துல 9ஆம் இடத்துல இருக்காரு. இவரால உறவுகள்ல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அப்பாவின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. அடுத்த ராகு பகவான பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்காரு. நாடகம், சினிமா இந்த மாதிரியான துறைகள்ல வேலை பார்க்கிறவங்க ரொம்ப பிரகாசமா நீங்க வெளியில தெரிவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில பொறுத்தவரைக்கும் முழுமையான கவனம் செலுத்துங்க. அடுத்து கேது பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல 4ஆம் இடத்துல இருக்காரு. உடல் ஆரோக்கியத்துல அதிகமா அக்கறை காட்ட சொல்றாரு. உங்கள பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விழிப்புணர்வோடு செயல்படணும். மேடம், என்ன மேடம் 5ஆம் தேதியிலிருந்து எங்களுக்கு நல்ல காலம்னு சொன்னீங்க. அன்னைக்கே சந்திராஷ்டமம் இருக்கு அப்டின்னாக்கா, அந்த ஒரு நாள் மட்டும் தாங்க. அதை தாண்டி தான் உங்களுக்கு எல்லாமே யோகமான காலகட்டமா தொடங்குது. குறிப்பா வருமானம் அதிகரிக்குங்க. எதிர்பாராத பணவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக உங்கள வந்துட்டு வாட்டி வதக்கிக் கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி சரியாகும். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மத்தவங்க கிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு கோபதாபங்கள கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அதுவே உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நீங்க எதிர்பார்க்கலாங்க. அது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பற்று வரவு அப்படிங்கிறது தாராளமா கிடைக்குங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டமா இருக்குதுங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பணியிடச் சூழலும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. குறிப்பா மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் நம்ம வந்துட்டு பொதுவா மிதுன ராசி சொல்லுவோம் இல்லையா? உங்கள பொறுத்தவரைக்கும் தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல கேது பகவானும், ரண, ருண, ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும், அவர் கூடவே புதன் பகவான் வக்ரகதியிலும் இருக்காரு. கலத்திரஸ்தானத்துல சுக்கிர பகவான், பாக்கியஸ்தானத்துல சனி பகவான், தொழில்ஸ்தானத்துல ராக பகவான், அயன, சயன, போகஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியிலும் இருக்காங்க. கிரக மாற்றம் பார்த்தோம்னாக்க வரக்கூடிய 3/12/2024 சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்துல அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த நவகிரகங்களுடைய அமைப்பினால மனசுல தெளிவு உண்டாகும். முயற்சிகள்ல நீ எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வீண் பிரச்சனைகள் கூட உங்களை விட்டு விலகி ஓடும். முடிஞ்ச அளவுக்கு மிதுனம் வந்து இந்த காலகட்டத்துல மத்தவங்களுடைய விஷயத்த தலையிடாம இருங்க. உங்களுடைய பர்சனல் விஷயத்துல மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். உழைப்பு அதிகரிக்கும், உயர்வு உண்டாகும். பணவரவு தாராளமா கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். நீங்க எவ்வளவு அலைஞ்சாலும் சரி, அந்த அலைச்சலுக்கு தகுந்த வெற்றியும் தொடரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் நீங்கி மனசுக்கு தெளிவு கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு வீண் விவகாரங்கள் விட்டு விலகி போகும். உங்களை தேடி பதவிகள் வருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்குங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்து மிதுன ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். அரசியல இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையுமே எளிமையா செய்து முடிக்க முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வெற்றி நிச்சயம். உங்களுடைய முயற்சிகளுமே வெற்றியாக மாறுங்க. வேலையில வெற்றி கிடைத்தாலும் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்க திறமைகள்னால, ஒரு திறமையான பேச்சுக்களினால காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு. குறிப்பா பெண்களுக்கு சாதகமான காலகட்டம். உங்களுடைய தெளிவான சிந்தனைகளால எதையும் சாதிக்க முடியும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உறவுக்காரர்கள் வகையிலும், நண்பர்களுடைய வகையிலும் உதவிகள் கிடைக்குங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கள்ல மாணவர்களுக்கு ஆசிரியருடைய உதவியினால பாடங்களை சந்தேகம் இல்லாம தெளிவா படிக்க முடியுங்க. மனசுல உற்சாகம் உண்டாகும். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து, அதிகாரம் கிடைக்க பெறுவீங்க. வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை கொடுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்த குழப்பங்களும் சிக்கல்களும் தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படுங்க. பிள்ளைகளால உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேலோகுங்க. அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கும். உங்களுடைய கருத்துக்கு மத்தவங்க ஒத்து போவாங்க. குடும்பத்துல இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு. வேலை பளு குறையும். திறமையான பேச்சுகளின் மூலம் சக ஊழியர்களுடைய நட்பை பெறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமா இருக்கு. இந்த நட்சத்திர பலன்களுமே மிதுன ராசிக்கு தெளிவையும் தெம்பையும் கொடுத்திருக்கும். இப்போ பரிகாரத்தை பார்க்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு புதன்கிழமைகள் தோறும்
தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்குங்க. ஆக மொத்தத்துல டிசம்பர் மாதத்துடைய முதல் வாரத்துல இருந்தே மிதுன ராசிக்கு நல்ல மாற்றமான காலகட்டம். இத்தனை நாளா உங்கள கஷ்டப்படுத்திட்டு இருந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, இந்த காலகட்டத்துல இருந்து அது காணாம போகும். கடவுளுடைய அனுகிரகத்தினால. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டுங்க. வாழ்க வளமோடு, நலமோடு. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு.